கச்சத்தீவு திருவிழா வரும் மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதி 2 நாட்கள் நடக்கிறது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் ஆபீஸில் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது. கச்சத்தீவு செல்வோரிடம் கூடுதல் பணம் வசூலித்து மீன்பிடி விசைப்படகுகளில் அழைத்து செல்வதை தடுக்க வேண்டும் என கச்சத்தீவு பாரம்பரிய திருப்பயணக்குழு கோரிக்கை விடுத்தனர். கச்சத்தீவு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. வருகிற மார்ச் 14, 15 தேதியில் கச்சத்தீவு திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நீதிமன்றம் ஆணைப்படி கச்சத்தீவு திருவிழாவிற்கு பாரம்பரிய நாட்டுப்படைகளுக்கு தகுந்த பாதுகாப்போடு அனுப்பணும். அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்றக்காண்டி திருப்பயணிகளை கட்டணம் வாங்கி கொண்டு ஃபெர்ரி போட்டில் பயணிகள் படகுகளை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை செயல்படுத்த சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது அரசு செயல்படுத்தலை. இந்த ஆண்டு செயல்படுத்தணும்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் மத்திய அரசு இந்த திருவிழா கொண்டாடுறதுக்காக இந்த 74 ஒப்பந்தத்தை நிலைநாட்டுறதுக்காகவும் அதே போன்று இந்திய இலங்கை உறவுகள் பேணுவதற்காகவும் இங்கிருந்து போற திருப்பயணிகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 3000 ரூபா வரை செலவழிச்சு அந்த திருவிழா ஏற்பாடுகளை ஊக்கப்படுத்தும் இலங்கைக்கு பணம் கொடுக்குறாங்க. அதே போன்று நம்ம தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த உதவியும் செய்யறது இல்லை. ஆனால் இப்போ போற நாட்டுப்படைகளுக்காக 100 லிட்டர் டீசல் கொடுத்து இந்த பயணத்தை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். அது சம்பந்தமாக அவங்க பரிசீலனை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 13, 14 தேதிகளில் ஒரு 70 விசைப்படகுகளும் ஒரு 20 நாட்டுப்படகுகளையும் திருப்பயணம் போறதாக முடிவு பண்ணியிருக்கோம். 1953 மெர்ச்சன்ஷிப் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூலித்து ஒரு மீன்பிடி படகுல பயணிகளை ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1983 தமிழ்நாடு மீன்பிடி சட்டமும் அதை தான் கூறுது. அதே போன்று இன்சூரன்ஸ் சட்டமும் அதை தான் கூறுது. இப்படி மீன்பிடி படகுகளை அழைச்சிட்டு போறது சட்டவிரோதமானது அப்படின்றத குறிப்பிடணும். அதுதான் நீதிமன்றம் மூலமாக அதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ஃபெர்ரி போட்டில் தான் கூட்டு போகணும், விசைப்படலை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு தெளிவாக சட்டத்திட்டங்களோ கொடுத்துருக்கோம். அவங்க இதை இன்னும் முடிவெடுக்கிறதுல இன்னும் காலந்தாழ்த்தி வர்றாங்க. அரசு தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த ஃபெர்ரி போட்டில் அழைச்சிட்டு போகிறது. இப்போ ஃபெர்ரி போட்டுன்றது பயணிகள் படகுல அழைச்சிட்டு போனீங்கன்னா இலங்கையில் அங்கேருந்து வர்ற பயணிகள் படகுல அழைச்சிட்டு வர்றாங்க. அதே போன்று குறைந்த கட்டணத்தில் நாம் இங்கேருந்து யாத்திரைகளை குறைந்த கட்டணத்தில் நம்ம அழைச்சிட்டு போக முடியும். பாரம்பரியமாக திருப்பயணம் போயிட்டு வர அந்த நாட்டுப்படைகளுக்கு ஊக்கப்படுத்த வகையில் தமிழ்நாடு சர்க்கார் உதவி செய்யணும். ஒரு 100 லிட்டர் டீசல் கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹஜ்ஜு எருசலேம் போன்ற பயணங்களுக்கு மானியம் கொடுக்குற அதே அரசு தான் இந்த விழாவுக்கும் நீங்கள் டீசல் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். அதை நாங்கள் அரசிட்ட தகவல் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக 5-6 இடங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எதுக்காக திரும்ப கேட்குறோமா, இன்னைக்கு சிறுபான்மை காவலர்கள் சொல்ற அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம்.